யாக்கோபு எழுதின நிருபத்தை நாம் தியானித்து வருகிறோம். முதல் 2 அதிகாரம் நாம் கடந்து வந்துட்டோம். இப்போ 3வது அதிகாரத்துக்குள்ள இன்னைக்கு போகிறோம். யாக்கோபு எழுதின இந்த நிருபத்தினுடைய 3வது அதிகாரத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் 12 வசனங்கள் ஒரு பகுதி ஒரே காரியத்தை பற்றி பேசுது. என்னத்தை பற்றி பேசுது? நாவு என்கிற காரியத்தை பற்றி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 13வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் 18வது வசனம் வரைக்கும் ஒரே காரியத்தை பற்றி பேசுது. அது என்ன பற்றி பேசுது? ஞானம் என்கிற காரியத்தை பற்றி பேசுது. ஸோ இப்போ இந்த முதல் பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் முதல் 12 வசனங்களுக்கு நம்ம இந்த 3வது அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இதுக்கு ஒரு முன்னுரை வசனம் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். முதல் அதிகாரத்தினுடைய 26வது வசனம் இந்த 3வது அதிகாரத்தினுடைய முன்னுரை. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 26வது வசனம், உங்களில் ஒருவன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும் என்று சொல்லி ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டிருக்கு. நாவு அடக்கம் இல்லாம இருந்தா அவங்களுக்கு தேவ பக்தி இருந்தாலும் அது அந்த தேவ பக்தி என்ன பண்ணிருமா? வீணடிச்சிருமா. அப்படி நாவடக்கம் இல்லாம இருந்துக்கிட்டு அது ஒன்றும் ரொம்ப சீரியஸான இஷ்யூ இல்லைங்க, பரவாயில்ல, நான் ஒன்றும் மனசில் வச்சுக்கிறது இல்லை, நான் மனசில் இருக்கிறத அப்படியே ஓப்பனாக கொட்டிடுவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளுகிறதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை மறுபடியும் வாஸ்தவம் சொன்னால், உங்களில் ஒருவன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணுகிறதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி எண்ணினா அவனுடைய தேவ பக்தி என்னவா இருக்குமா? வீணாய் இருக்கும் என்று சொல்லி. ஸோ இப்போ இந்த பேச்சு பற்றி, இந்த நாவினுடைய காரியங்களை பற்றி இந்த 3வது அதிகாரம் முதல் 12 வசனம் பேச போகுது. முதலாவது பேச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது இது தேவ தன்மைகள்ல ஒன்றாய் இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மனுஷனை தேவன் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார். தேவன் தன்னுடைய சாயலாய் சிருஷ்டித்ததுனால தேவனுக்கு இருக்கிற தன்மைகள் நிறைய மனுஷனுக்கு உண்டு. அதுல ஒன்று பேசுகிறது. பேசுகிறதுனா, நான் இப்போ உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணலாம், நீங்கள் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நான் வாயை திறந்து பேசினால் ஒழிய நான் என்ன மனசில் வச்சுருக்கேன், நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேங்கிறது தெரிகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் பேசினாதான் கம்யூனிகேட் பண்ண முடியும்னு கிடையாது. நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. கண் ஜாடையினாலே பேச முடியும், முக பாவனையினாலே பேச முடியும். அது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்குது. கையை காமிச்சு செய்ய முடியும், இதெல்லாம் இருக்குது. பேசுகிறதுன்னு சொல்லும்போது என்னன்னு சொன்னால், அது வார்த்தைகள் வரும். வார்த்தைகள் தனி வார்த்தைகள் இல்லை, அந்த வார்த்தைகள் எல்லாம் கோர்த்து ஒரு வாக்கியமாய் இருக்கும். அந்த வாக்கியம் மட்டும் கிடையாது, அந்த வாக்கியம் இலக்கணப்படியான ஒரு வாக்கியமாய் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? பேச்சு. வார்த்தைகள் இருக்கும், அந்த வார்த்தைகள் எல்லாம் கோர்த்து வாக்கியமா இருக்கும். அந்த வாக்கியம் எதன் அடிப்படையில் இருக்கணும்? ஒரு இலக்கணத்தின் அடிப்படையில் இருக்கணும். இது 3மே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது பேச்சா இருக்காது, பிளா பிளா பிளான்னு சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கும். தேவன் பேசுகிற தேவன், தேவன் பேசுகிற தேவன், அவர் வார்த்தை பேசுகிறார், அது வாக்கியமா இருக்கு, அது ஒரு இலக்கணத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு மொழியா இருக்கு. மனுஷனும் பேசுகிறான், மனுஷனும் வார்த்தைகள்னால பேசுகிறான், அது வாக்கியமா இருக்கு, அதுவும் ஒரு இலக்கணத்தின் அடிப்படையில் இருக்கு. மற்ற ஜீவராசிகள் எதுவுமே இப்படி பேசாது. அது அவைகள் தாங்கள் சொல்லுகிறத அடுத்த ஆளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிடும். இப்போ நம்ம வீட்டில் நாய் பூனை வளர்க்குறோம்னா அது பேசாத குறையா நம்மளோட தன்னை கம்யூனிகேட் பண்ணுறதை பார்க்க முடியும். தனக்கு பசிக்குதுன்னு சொல்ல தெரியும், தான் தூங்கணும்னு சொல்ல தெரியும், நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஆனால் அது என்ன பேசாது, என்ன பண்ணாது? வார்த்தைகளாலே பேசாது. இப்போ மோஸ்ட்லி அதுங்க கத்தும் இல்லை? இப்போ காக்கா என்ன செய்யும்? கத்தும். அப்படி கத்துறது தான் அதோடைய வாயிலிருந்து வர குரலாக இருக்குமே ஒழிய வார்த்தை வராது. அது அதோடைய பாஷைன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது ஆக்சுவலாக அதுக்குன்னு ஒரு இது கிடையாது, இல்லை அது இலக்கணம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது கத்தும். அப்படி சத்தத்தினால அது கம்யூனிகேட் பண்ண முடியும்.
இப்போ எறும்புகள் ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறது எப்படி? அது ரசாயன சிமிக்கைகள்னால கம்யூனிகேட் பண்ணலாம். கெமிக்கல் இது சட்னு வாயில் வர மாட்டேங்குது. சிக்னல்ஸ், கெமிக்கல் சிக்னல்ஸ் மூலமாக அது கம்யூனிகேட் பண்ணிக்கும். அதுங்க கத்தாது, அதுங்க காது கொடுத்து கேட்காது. ஆனால் அந்த கெமிக்கல் சிக்னல்ஸ் மூலமாக அது ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கும். யானைகள் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு யானை கூட்டம் இன்னொரு இடத்துல இருக்கிற யானை கூட்டத்தோட பேசுமா. எப்படி பேசுமா? யானை பிளிரும் நமக்கு தெரியும், ஆனால் பிளிருக்கிறதுனால அது கம்யூனிகேட் பண்ணாதான். அது அதிர்வை யூஸ் பண்ணுமா. நிலத்தின் மேலே அது அதிர்வை பயன்படுத்தும். அந்த அதிர்வலைகள் லோ இன்டென்சிட்டி வைப்ரேஷன். அந்த லோ இன்டென்சிட்டி வைப்ரேஷனை யானைகளுடைய பாதங்கள் பிக்கப் பண்ணிக்கும். எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற யானைகள் அதனுடைய பாதங்கள் அந்த வைப்ரேஷனை பிக்கப் பண்ணிக்கும். அது இந்த கூட்டம் என்ன சொல்லுதுங்கிறத அது புரிஞ்சுக்கும். ஸோ இவங்களுடைய மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படியோ விதவிதமான கம்யூனிகேஷன் இருக்கும். என்ன இருக்காது? வார்த்தை இருக்காது, வாக்கியம் இருக்காது, இலக்கணமும் இருக்காது. தேவன் பேசுகிற தேவன், தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனும் பேசுகிறவனாய் இருக்கிறான். இப்போ இந்த பேச்சு நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளில் எது பேசுதுன்னு பார்த்தோம்னா, வாயில் இருக்கிற அந்த சின்ன சதை துண்டு தான் அந்த வார்த்தைகளை கொண்டு வருது. இப்போ அந்த சதை துண்டு உள்ளே பிறழுது. அது பிறல்றதுனால இவ்வளவு விதமான வார்த்தைகள்லாம் நமக்கு மடமடன்னு வருது. இப்போ நாக்கை கலட்டி ஒரு டம்ளரில் போட்டு கடன்னு குலுக்குனா சத்தமே வராது இல்லை. அது அங்கேருந்து அது அங்கேயே பிறழும் போது தான் அது சத்தத்தை கொண்டு வரும். இந்த பேச்சு ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. தேவ சாயலாய் மனுஷன் சிருஷ்டிக்கப்படும் போது தேவனுக்கு உண்டான தன்மைகள் மனுஷனுக்குள்ளே வரும்போது மனுஷனால் படைக்க முடியும், மனுஷனால் அழிக்க முடியும், மனுஷனால் சிந்திக்க முடியும், மனுஷனால் பேசவும் முடியும், மனுஷனால் சிரிக்கவும் முடியும். இதெல்லாம் தேவ சாயலாக உள்ளது. இது மற்ற மிருகங்களுக்கு கிடையாது, நமக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த பேச்சாற்றல் என்கிறது ரொம்ப 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 வலிமையான ஒரு காரியமாக இருக்கு. இதை சரியாக பயன்படுத்தவும் முடியும், இதை அழிவுக்கு நேராக பயன்படுத்தவும் முடியும். யாக்கோபு இந்த நிருபத்தினுடைய இந்த அதிகாரத்தில் இந்த பேச்சாற்றலினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். முதல் வசனத்தில் என்ன சொல்லுகிறான்? 3வது அதிகாரம் 1 வசனம், என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருங்கள் என்று சொல்லுகிறான். போதகர் ஆகாதிருங்கள்னு சொல்லும்போது ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அந்த கிளாஸ் ரூமில் ஆசிரியர் நிற்கிறாங்க, மாணவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆசிரியர் மாணவர் முன்னாடி நிற்கிறாங்கன்னு நான் சொன்னாலே மாணவர்களை விட ஆசிரியருக்கு அதிகம் தெரியும் என்கிறது எதிர்பார்க்கப்படுகிற ஒரு காரியம் இல்லையா? இப்போ மாணவர்களுக்கு உள்ள அதே ஸ்கேல்ல ஆசிரியரை ஜட்ஜ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க டீச்சர். அப்போ அவங்களுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டு வேற ஸ்கேலில் தான் இருக்க முடியும். இவங்க வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. அப்போ போதகர்களாக இருக்கிறவங்கன்னு சொல்லும்போது மற்ற இவங்களால போதிக்கப்படுகிறவர்களை விட இவங்களுக்கு அதிகம் தெரியுன்றப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஸ்கேல் இவங்களுக்கு வராது. இவங்களுக்கு எதிர்பார்க்கப்பட தரம் நிச்சயமாகவே உயரமாக தான் இருக்கும். நம்ம பைபிளில் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, யோவான் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் இடத்துல நிக்கதேமு வருகிறான். நிக்கதேமு பேசும்போது யோவான் 3வது அதிகாரத்தில் 3லேருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களில் ஆண்டவர் மறுபடியும் பிறக்கிறத பற்றி நிக்கதேமுகிட்ட பேசுகிறார். நிக்கதேமுடைய கொஸ்டின் என்னது? அது எப்படி முடியும்? ஒரு மனுஷன் பிறந்து பெரியவனாக இருக்கும்போது அவன் திரும்ப தாயின் வயிற்றில் எப்படி போய் பிறக்க முடியும்? இது எப்படி ஆகும்ங்கிறது அவனுடைய கேள்வி. ஆண்டவருடைய பதில் என்னது? நீ இஸ்ரவேலிலே போதகனா இருந்தும் இதை நீ உனக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்கிறார். இப்போ ஆண்டவர் மலை பிரசங்கம் பண்ணினார், ஊமை பிரசங்கம் பண்ணினார், நிறைய இடத்துல அவர் உபதேசித்தார். எங்கேயுமே இந்த ஸ்டாண்டர்டில் அவர் பேசலை. இவங்கிட்ட 1 to 1 பேசும்போது இவன் போதகராக இருக்கிறதுனால இவன் ஸ்டாண்டர்டுக்கு பேசுகிறார். அந்த ஸ்டாண்டர்ட் அவன்கிட்ட இல்லைங்கிறப்போ அவர் நீ போதகனாக இருந்து உனக்கு இது தெரியலையேன்னு சொல்லி அவன் இடத்துல கேட்குறத பாருங்க. ஸோ அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து போதகர்களாக ஆகாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்தில் நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம்,
ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். இப்போ இங்க அந்த நாவு அடக்கத்தினுடைய அந்த அது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்றான். சொல் தவறாம ஒருத்தன் இருந்துட்டா, நாவை கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டாக்க, அவன் தன் சரீரம் மொத்தத்தையும் கடிவாளத்தினால கண்ட்ரோல் பண்ணிட்டவனா கன்சிடர் பண்ணப்படுவானா. அவன் பூரண மனுஷன்னு சொல்லிடலாம்பா. அவனை ஒருத்தன் மட்டும் சொல் தவறானா இருந்துட்டா, அவன் நாக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டான்னா அவனே பூரண மனுஷன்னே சொல்லக்கூடாது. அது அவ்வளவு பெரிய சாதனையான காரியம் என்று சொல்லிட்டு 3லேருந்து 6 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல சில கம்பாரிசன் கொண்டு வராப்ல. என்னன்னு பாருங்கள். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாயில கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தும் கடும் காற்றினால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக அவை மிகவும் சிறிதான சுக்கானால் திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். தொடர்ந்து அதை அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். நாவும் நெருப்பு தான். இப்போ எதுக்கெல்லாம் கம்பேர் பண்றாப்ல? குதிரை இருக்கு, குதிரை வலிமை வாய்ந்த குதிரை, வீரியம் வாய்ந்த குதிரை. குதிரையை நம்ம இஷ்டப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கிடையாதான்? இவ்வளோண்டு துண்டு இரும்பு, அந்த இவ்வளோண்டு துண்டு இரும்பை வாயில கொடுத்து இழுத்தோம்னா அந்த குதிரையோட மொத்த உடம்பையும் நம்ம நினைக்கிற மாதிரி அதை டர்ன் பண்ண முடியுமா? அது எப்படி வேணாலும் திருப்பி நம்ம இஷ்டப்படி நடத்த முடியுமா? கப்பல் அவ்வளோ பெருசா இருக்கு. அவ்வளோ பெரிய கப்பலை டைரக்ஷன் சேஞ்ச் பண்றது ரடார், அந்த சின்ன சுக்கான். அந்த சுக்கானை திருப்பினா அந்த கப்பலுடைய டைரக்ஷன் மாறிடும். பெரிய காடை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு அதை விட பெரிய மிஷின் தேவையில்லை. சின்ன நெருப்பை கொளுத்தி போட்டோம்னா அது மொத்த காடையும் அழிச்சு போட்டுரும். அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி இவைகளை எல்லாம் கம்பேர் பண்ணி அதை சொல்றதை பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு 7லேருந்து 8 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தினால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத புல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கு. இப்போ நாவை பற்றி அவன் கொடுக்குற பிக்சரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ மனுஷன் சகலத்தையும் ஆண்டவர் மனுஷனுடைய கண்ட்ரோலுக்கு ஒப்பு கொடுத்தார். நீ இவைகளை ஆண்டு நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதனால எவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குதிரையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மனுஷன் என்ன பண்றான்? தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு நடத்துகிறத நம்ம பார்க்கணும். ஸோ எல்லா மிருகம், எல்லா பறவை, எல்லா ஜந்துக்களையும் மனுஷனால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆனால் இந்த சின்ன நாக்கை அடக்கிறதுக்கு ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு சொல்லிட்டாப்ல. அது ஒரு இம்பாசிபிலிட்டின்னு சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி சொன்னது என்னது? சொல் தவறாதவனா இருந்தா அவன் பூரண புருஷன்பா. உடம்பு மொத்தத்தில் சரீரத்தில் இருக்க அவ்வளோத்தையும் கடிவாளம் போட்டு அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டான். சக்சஸ், பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாப்ல? நாவை அடக்க ஒருத்தனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்குன்னு சொல்றான். இப்ப இந்த நாவு அப்படி பொல்லாங்கானதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கு. அதை அடக்கவே முடியாது, அதனால அதை இஷ்டம் போல விட்டுருன்னு சொல்லல. அப்படி சொல்றதுக்கு பதிலா அதை அடக்கிதான் ஆகணும்னு சொல்றான். 9லேருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல அதனால நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிற மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா?
என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. இதெல்லாம் நடக்காது. எப்படி? மாமரம்னா மாங்கனி தான் கொடுக்கும், அதில் வாழைப்பழமும் சேர்த்து பறிச்சிக்கலான்னு சொல்ல முடியாது. வாழைமரம் வாழைப்பழம் பழத்தை கொடுக்கும், மாமரம் மாங்கனியை கொடுக்கும். ஸோ ஒரே இடத்துலேருந்து ரெண்டு விதமான ஆப்போசிட்டான காரியங்கள் வர முடியாது. தேவனை துதிக்கிற அதே வாயில தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை சபிக்க முடியாது. ஆனால் அப்படிதான் நடக்குது. அதனால தான் இது திரும்ப 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 இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சொல்கிறாப்புல. நடக்கவே முடியாது, இதுதான் லாஜிக். ஆனால் அப்படிதான் நடக்குது. இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கிற ஒரு சூழ்நிலைன்றது வேற, வெளியில் இருக்கிற சூழ்நிலைங்கிறது வேறன்றது பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு பாஸ்டர் அவங்க சர்ச்சில் உள்ள ஒரு அம்மாவுடைய வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்காக போனாராம். இந்த அம்மா சர்ச்சில் அந்நிய பாஷையில் பேசி ரொம்ப கர்த்தரை துதிக்கிறதுலாம் ரொம்ப முன்னாடி இருப்பாங்களாம். அந்த தெருவு கூட அவர் போலைங்களாம். தெருவுக்கு போய் அப்படி திரும்பினாராம். பார்த்துக்கங்க, அந்த அம்மா வேற பாஷை பேசுகிறத பார்த்துட்டு இவங்க வீட்டுக்கே போவானான்னு வீட்டுக்கே வந்துட்டாராம். இது இன்றைக்கும் நடக்கிற விஷயம். ஒரு மார்க்கெட்டில் ஒரு அம்மா உட்காந்து காய்கறி விற்குமா. காய்கறி விற்கும்போது அங்கே ட்ராக்ஸும் வச்சுருக்குமா. வரவங்களுக்கு காய்கறியும் கொடுத்துட்டு இயேசுவை பற்றி சொல்லி ட்ராக்ஸும் கையில் கொடுத்து ஊழியமும் செஞ்சுட்டு இருக்குமா. அங்கே வந்த ஒரு ஆள், ஏம்மா வியாபாரத்தை பார்க்குறேன்னா இதை பாரு, அதையும் நான் செய்கிறேன்னு சொல்லி அவர் கொஞ்சம் வித்தியாசமாக பேச, இந்த அம்மா அடுத்து சில நிமிடங்களாக வாயை திறந்து பேசின வார்த்தைகளில் அந்த ஆள் துண்டை காணும் துணி காணுன்னு ஓடிய போயிட்டானா. அவனை துரத்தி விட்டுட்டு மறுபடியும் கேஷுவலாக உட்காந்து ஒன்றுமே நடக்காதது போல வியாபாரத்தையும் ஊழியத்தையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருந்துதான். இதை நேரில் பார்த்தவங்க சொன்னது. இது எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் நடக்கிறத பார்க்கிறோம். என் சகோதரரே, அப்படி இருக்கல் ஆகாது. அப்படி இருக்காது. வெளியிலலாம் பாருங்க, ஒரு ஊற்றிலிருந்து ரெண்டு விதமான தண்ணி வராது. எப்படி உங்க வாயிலிருந்து ரெண்டு விதமான வார்த்தைகள் வருது? அப்படி இருக்கல் ஆகாது. நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதது தான், ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிதான் ஆகணும் என்று சொல்லி அதனுடைய அத்தியாவசியத்தை சொல்றாங்க. இப்போ இந்த நாவினுடைய காரியத்தை பற்றி யாக்கோபு இவ்வளவு சீரியஸா பேசும்போது யாக்கோபு மட்டும் அப்படி சொல்லலை. இதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குங்கிறது திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? இல்லை 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 தீயினால் சுட்ட புண் உள்ளாருமா, நாவினால் சுட்ட புண் அது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. நெருப்பு பட்டு ஸ்கார் ஆயிடுது உடம்பு. அது லைஃப் லாங் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அது கூட என்ன ஆயிடுமா, அந்த ஸ்கார் இருந்தால் கூட அது ஆறிடுமா. ஆனால் நாவினால் சுட்டவடு உள்பக்கம் ஆறவே ஆறாது. மற்றது தான் யாக்காவராயனும் நான் காக்கா அதெல்லாம் இன்னொன்று. ஆனால் இதனுடைய எஃபெக்ட் எப்படியா, தீயினால பட்டது கூட சரியாக போயிடும், நாவுனால பட்டது சரியாக போகாது. இதை சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளில் நிறைய முறை ரிப்பீட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 15:4, நீதிமொழிகள் 15:4, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம்னு சொல்லிட்டாங்க. அந்த நாவு பொல்லாதது, நாவு இவ்வளோ அதாவது அது என்னென்ன சொல்ல முடியுமோ அவ்வளோத்தையும் யாக்கோபு சொல்லியாச்சு. ஆனால் இவன் சொல்கிறான், உன்னுடைய நாக்கு மட்டும் ஆரோக்கியம் உள்ளதா இருந்துச்சுன்னு சொன்னா அது எப்படிப்பட்டதா, அது ஒரு ஜீவ விருட்சமா இருக்குமா. ஆனா அதே டைம்ல நாவு மாறுபாடா இருந்ததுன்னா அது ஆவியை நொறுக்கும். 18:21 நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதான், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதே 18:6-7, மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாயை அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கண்ணி கேடு, அவனுடைய உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. ஸோ இந்த வாயின்றது நம்ம பாட்டுக்கு இஷ்டம் போல அதை பேசுறதுக்கு அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா மரணமும் ஜீவனும் இதுலேருந்து தான் வருகிற காரியமாக இருக்கு.
20வது வசனம் அதே அதிகாரத்தில், அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவனுடைய உதடுகளின் விளைவால் அவனவன் திருப்தி ஆவான். உழைப்புனால இல்லை, மற்ற காரியங்கள் அதெல்லாம் வேற. ஆனால் நாவுக்கு அவ்வளோ தூரம் பவர் இருக்குன்னு சொல்லி 25:15 நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் முறிக்கும். எலும்பை முறிக்கிறதுக்கு அதிக ஃபோர்ஸ் தேவைப்படும். ஆனால் இனிமையாக பேசினாக்க அது அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லுகிறான். வார்த்தைகளுக்கு அவ்வளவு எஃபெக்ட் இருக்குது, நாவு அவ்வளவு எஃபெக்டிவ். இப்போ நான் என்னுடைய வாயை கண்ட்ரோல் பண்ணணும். என்னுடைய வாயினால் நான் தேவனையும் துதிச்சுக்கிட்டு தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை சபிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. துதித்தலும் சபித்தலும் என்னுடைய வாயிலேருந்து ஒரே டைமில் புறப்பட்டு வர முடியாது. அப்போ நான் என்னுடைய வாயை கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் பேசிடுறேன். அப்படி பேசிடுறேன்னு சொல்லி வரும்போது நிறைய பேர் எக்ஸ்கியூஸ் சொல்கிறது என்னன்னு சொன்னால், கோபத்தில் பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், இப்படியெல்லாம் அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்கிறத பார்க்க முடியும். இதுக்கு ஆண்டவர் அப்படி எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், மத்தேயு 12:36-37, மத்தேயு 12:36-37, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறத பார்க்கிறோம். இது தெரியாமல் பேசிட்டேன்னு ஏன் சொல்லக்கூடாதுங்கிறத இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். இப்போதைக்கு கர்த்தருடைய எச்சரிக்கை என்னது, பேசுகிறோமேன்னு சொல்லி பேசி நம்ம மறந்துடலாம். ஆனால் அது எங்கே வந்து நிற்குமா? மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் எல்லாத்தையும் குறித்து என்ன செய்யணுமா? நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணுமா? நான் நீதிமான் என்று சொல்லி எதில் தீர்க்கப்படுவேனா? என்னுடைய வார்த்தையினாலே தீர்க்கப்படுவேனா? நான் குற்றவாளின்னு எதனால் தீர்க்கப்படுவேன்? மறுபடியும் என்னுடைய வார்த்தையினால தீர்க்கப்படுவேன். இப்போ இந்த வார்த்தை என்னுடைய நியாயப்பிரமாண நியாய தீர்ப்பு வரைக்கும் என்னோட கூட வந்து நிற்க போகுதுன்னு சொன்னாக்க, இன்னைக்கு நான் என்னுடைய நாவை யூஸ் பண்ணுறத எவ்வளோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்போ நாவு நெருப்பு தான், அது பெரிய காட்டை கொளுத்திடும்னு சொன்னாப்புல இல்லை, அந்த 6வது வசனத்துக்கு திரும்ப போவோம். யாக்கோபு 3:6, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த ஒரே வசனத்தில் ஒரு லிஸ்டே வந்துருச்சு இல்லை? ஆவியின் கனின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வருது இல்லை? நம்ம அதை ஒன்று ஒன்றா தியானிக்கிறோம் இல்லை? இப்போ நாவு பற்றி இதுலேயும் ஒரு லிஸ்ட் வருது. தியானிக்கணும்னா இதையும் தனியாக தியானிக்க முடியும். நாவு என்னதான்? நெருப்பு. நெருப்பை நம்ம என்ன செய்கிறோம்? நெருப்பை எப்படி கையாளுறோம்? எச்சரிக்கையாக கையாளணும். நெருப்பை அஜாக்கிரதையாக கையாள முடியாது. நாவு நெருப்பு தான் சொன்னால் நாவு எப்படி கையாளணுமா? எச்சரிக்கை, ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும். அப்புறம் அது அநீதி நிறைந்த உலகம். அதாவது அதுவே ஒரு உலகம்பான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதில் ஏராளமான காரியங்கள் இருக்குன்னு சொல்லும்போது அதுவே ஒரு உலகம்பான்னு சொல்கிறாங்க. இந்த நாவு இவ்வளோண்டு அவயவம், அதோட அவயவம் தனக்குள்ளே ஒரு அதுவே ஒரு வேர்ல்டாக இருக்குதான், அது ஒரு உலகமாக இருக்கான். அந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கான்? அது அநீதி நிறைந்த உலகமாக இருக்கான். நம்முடைய அவயவங்களில் நாவானது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி கொண்டு போகிறாப்புல. இப்போ அவயவம் கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இந்த அவயவங்கள் எல்லாமே மொத்த சரீரத்தையும் பாதிக்கக்கூடிய காரியமாக இருக்க முடியாது. வேணும்னா கண்ணு வேணால் சொல்லலாம். ஆண்டவரே சொல்கிறாரு, கண்ணு உடலுக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி கண்ணை பற்றி சொல்கிறார். ஆனால் மற்றது எதுவுமே மொத்த உலகத்தையும் உடம்பையும் கரைப்படுத்தும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த நாவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான். நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிற காரியமாக இருக்கு. செய்கிறதெல்லாம் செஞ்சிருவாங்க. அவசரப்பட்டு 2 வார்த்தை பேசி எல்லாத்தையும்
என்ன ஆயிடும்? கெட்ட பேர் வாங்கிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. கஷ்டப்பட்டு இவங்க தான் எல்லாம் செஞ்சுருப்பாங்க, நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவசரப்பட்டு பேசிட வேண்டியது. இவங்க செஞ்சதை யாருமே பார்க்க மாட்டாங்க, இவங்க பேசினது தான் கடைசி வரைக்கும் நீக்கிறதா இருக்கும். அப்போ இந்த நாவு என்ன செய்யுதா? இவங்களுடைய சரீரத்தை கரைப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லையா, அது என்ன செய்தா? ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிற காரியமா இருக்கு, நம்மளுடைய லைஃபையே ஸ்பாயில் பண்ணக்கூடிய காரியமா இருக்கு. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்த்துக்காங்க. சாலமோன் சொல்லும்போது சொன்னால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதான். நான் வாழ்கிறதும் சாகிறதும் நான் என்ன வார்த்தை பேசுகிறேங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ நம்ம அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா என்னுடைய லைஃபே அது அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லை, அது நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கு. ஆண்டவர் சொன்னார்ல கடைசியில் நியாய தீர்ப்பு அன்னைக்கு நீ பேசின வார்த்தைகள்லாம் அங்கே கணக்கில் வரும்னு. அங்கே நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிற ஒரு அவயவமாய் நாவு பிரசன்ட் பண்ணப்படும். ஸோ இப்போ இந்த நாவு இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணுங்கிறதை ஏற்கனவே ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையாக சொல்லிட்டு, அதே 12வது அதிகாரத்தில் 34வது வசனத்தில், மத்தேயு 12:34, ஏன் தெரியாமல் பேசிட்டேன், கோபத்தில் பேசிட்டேன், அவசரப்பட்டு பேசிட்டேன்னு நீங்கள் சாக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். மத்தேயு 12:34, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஒரு டேபிளில் கப் இருக்கு, அந்த கப்புக்குள்ளே தண்ணி இருக்குன்னு சொன்னால், அந்த கப்பை யாராவது லைட்டாக தட்டி விட்டாங்கன்னு சொன்னால் எது சிந்தும்? தண்ணி தான் சிந்தும். பால் இருந்தால் பால் தான் சிந்தும், காஃபி இருந்தால் காஃபி தான் சிந்தும். இருதயம் எதனால நிரம்பி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் நார்மலாக இருப்பாங்க, எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும்போது தான், கொஞ்சம் நோண்டி விடும்போது தான் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையில் உள்ளே என்ன இருந்துச்சுன்னு தெரியும். தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லவே முடியாது. அன்பினால நிறைஞ்சிருந்தா வாயில் என்ன வரும்? அது அன்பினால வார்த்தை தான் வரும். தாழ்மையினால நிறைஞ்சிருந்தா தாழ்மையான வார்த்தை தான் வரும். கொடுமையினால் நிறைஞ்சிருந்தா கொடுமையான வார்த்தைகள் வரும். சிம்பிள். அதனால நான் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்ல முடியாது, தெரியாமல் மாட்டிக்கிட்டேன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா மூடி மறைச்சிருந்தேன், இப்போ என்ன அறியாமல் அது வெளி காமிச்சிருச்சு. அப்போ நான் என்னோட இருதயம் எதில் நிரம்பி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு சொல்லும்போது சொல்யூஷன் என்ன? இந்த நாவை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இனிமேல் இப்படிலாம் பேசக்கூடாது, இனிமேல் நான் பொறுமையாக இருக்கணும், இனிமேல் நான் அவசரப்பட்டு வாய் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கண்ட்ரோல்ஸ் பண்ணி நம்ம ஃபெயிலியர் பார்த்துருப்போம். இந்த நாவை கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஒரு வழி சொல்கிறார், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. மத்தேயு 23வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 23:26, குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களில் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. நான் வாயில பேசுகிற வார்த்தை வெளியில தெரிகிற வார்த்தை, இது வெளியரங்கமான காரியம். என் இருதயத்தில் நான் சிந்திக்கிறது என்னுடைய அந்தரங்கமான காரியம், அது யாருக்கும் தெரியாது. இப்போ இருதயத்தின் நிறைவுனால தான் வாய் பேசுது இல்லையா? என் வாயிலிருந்து வார்த்தை வருதுன்னா அதுதான் என்னோட இருதயத்தில் நிரம்பி இருந்ததுனால வெளியே வந்துடுது. இப்போ என்னுடைய வாயை நான் கண்ட்ரோல் பண்ண, என்னோட நாக்கை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்? உள்ள காப்பி இருந்தால் காப்பி வரப்போகுது, தண்ணி இருந்தால் தண்ணி வரப்போகுது, பால் இருந்தால் பால் வரப்போகுது இல்லையா? அப்போ நான் வெளியில் எனக்கு நல்ல வார்த்தை தான் வரணும், எனக்கு சமாதானமாக தான் நான் பேசணும், நான் மற்றவர்களை நான் தூஷிக்கக்கூடாது, கடுமையான வார்த்தைகள் என்னில் வரக்கூடாதுன்னு சொன்னால் என் இருதயத்தில் என்ன இருக்கணும்? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய வெளிப்புறத்தை நீ சுத்தமாக்கணும்னு சொன்னால் நீ என்ன செய்யணுமா? உன் உள்புறத்தை முதலாவது சுத்தமாக்கணும்னு சொல்கிறார். இருதயத்தின் நிறைவுனால் தான் வாய் பேசணும்னா, வாய் சுத்தமாக இருக்கணும்னா இருதயத்தை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? சுத்தமாகணும்.
இருதயத்தில் அசுத்தங்களை எடுத்து விட்டுட்டு, இருதயத்தில் கொடுமைகளான காரியங்களை எடுத்து போட்டு, இருதயத்தில் பொல்லாப்பான காரியங்களை எடுத்து போட்டு, நாம் இருதயம் அன்பினாலே, தாழ்மையினாலே, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள்னால இருதயம் நிரம்பி இருந்தா ஆக்சிடென்ட்லாம் கூட நீங்க கெட்ட வார்த்தை பேச முடியாது. உங்களை அறியாம கூட நீங்க இன்னும் அடுத்தவங்களை கடுமையா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இருதயம் அதனால நிரம்பிடு. இப்போ என்ன சொல்யூஷன்? நாக்கு அடக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன்? வெளிப்புறம் சுத்தமாகும்படி உள்புறத்தை முதலாவது சுத்தமாக்கிறதுல நாம் கவனம் செலுத்தினோம்னா நாக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ 13 to 18 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல 2வது பகுதிக்கு வருகிறோம். இது ஞானம் என்கிற தலைப்பில் வருது. இப்போ நம்ம ஏற்கனவே பல மெசேஜஸ்ல பார்த்துருக்கோம். விசுவாசம்ங்கிறது போன வாரம் கூட பார்த்தேன்னு நினைக்கிறேன். விசுவாசங்கிறது கிரியையில் வெளிப்படலைன்னா விசுவாசம் செத்ததா இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்கே ஞானம் கூட கிரியையில் வெளிப்பட்டு ஆகணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. 13வது வசனம், உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஞானம்ங்கிறது வெயிட் போட்டு பார்க்க முடியாது, மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது, இல்லை எவ்வளோ இருக்கு எவ்வளோ இல்லைன்னு தெரியாது. எதை வச்சு மெஷர் பண்ண முடியும்? கிரியை வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். ஞானியும் விவேகியுமா இருக்கிறவன் அந்த ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால காண்பிக்க கடவன் சொல்லியிருக்கு. இப்போ இந்த ஞானத்துக்கு 2 வகையான ஞானத்தை பற்றி மீதி வசனங்கள் பேசுது. 14 to 16 வரைக்கும் ஒரு விதமான ஞானத்தை பற்றி பேசுது. இந்த ஞானம் தான் உலக ஞானம்னு சொல்லலாம். உலகத்தில் அப்படிப்பட்டவங்கள புத்திமான்கள் அல்லது ஞானிகள் என்று ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ இந்த ஞானம் எப்படிப்பட்டது? 14 to 16 வரைக்கும், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஸ்டில் அதுக்கு பேர் என்னது? ஞானம். அது ஒரு வெரைட்டியான ஞானம். இந்த ஞானம் என்ன செய்தான்? இருதயத்தில் என்ன வச்சுக்குதான்? கசப்பான வைராக்கியத்தை வச்சிருக்குதான். ஆக்சுவலாக வைராக்கியன்ற வார்த்தை அதுக்கு ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷன் இருந்தால் கூட அது ஆக்சுவலாக ஒரு நல்ல வார்த்தை. எப்படின்னா, ஒருத்தன் துறவரம் கொள்றான்னு வச்சுக்கோங்க. உலகத்தினுடைய இதெல்லாத்தையும் வெறுத்து அவன் ஞானத்தை தேடி போகிறான், துறவரம் கொள்றான்னு சொன்னால் அவன் விவேகத்தின் மேலே வைராக்கியமாக போயிட்டான்னு சொல்கிறது. அந்த வைராக்கியன்ற வார்த்தை ஒரு காரியத்தை உறுதியாக பிடிச்சிக்கிற மாதிரி உள்ள வார்த்தை. அது நல்லதுக்குள்ள ஒரு காரியம். அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? என்ன வைராக்கியமா இது? இந்த வைராக்கியம் கசப்பான வைராக்கியம். இப்போ இந்த கசப்பான வைராக்கியம் எதனால உண்டாகும்? நானும் அடுத்த ஆளும் டோட்டலாக முன்ன பின்ன ஒருத்தர் பார்த்ததே இல்லைன்னா அவர் மேலே எனக்கு கசப்பான வைராக்கியம் வருமா? வராது. எப்படி எனக்கு உண்டாகும்? எனக்கு அவர் மேலே கசப்பான வைராக்கியம் எப்படி உண்டாக முடியும்? ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டதை நான் மனசில் வச்சுக்கிறேன் இல்லையா? அவர் பேசின பேச்சோ இல்லை எனக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சிட்டாருன்னு சொல்லி நான் நினைக்கிறதோ, அந்த மாதிரி அந்த கசப்பான அனுபவம் என்னுடைய இருதயத்தில் நான் ஒழிச்சு வச்சுக்கிறேன். அல்லது எனக்கு ஒரு ஏமாற்றம் வந்திருக்கு, இந்த உறவுல எனக்கு ஒரு நான் ஒரு எதிர்பார்ப்போட பழகினேன், அந்த எதிர்பார்ப்பு எனக்கு நிறைவேறல, அதுக்கு பதிலாக அது வேற மாதிரி போயிடுச்சு. அந்த ஏமாற்றத்தை நான் என்னோட இருதயத்தில் கசப்பா நான் வைத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி உறவுகளில் நமக்கு ஏற்படுகிற இந்த அனுபவத்தின் அடிப்படையில் கசப்பான வைராக்கியங்கள் தோன்ற முடியும். ஆனால் இந்த ஞானம் உள்ளவங்க என்ன செய்கிறாங்களா? அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. எங்கே வச்சுக்கிறாங்களா? இருதயத்தில் வச்சுக்கிறாங்களா? வெளியில் முகத்தில் எப்படி இருப்பாங்க? முகமலர்ச்சியோடு இருப்பாங்க, நல்லா மூவ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இருதயத்தில் அந்த பர்டிகுலர் பர்சன் மேலேயே அவங்க கசப்பான வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பாங்க.
இப்போ இந்த கசப்பான வைராக்கியம் மட்டும் இல்லை, விரோதம் என்கிற இன்னொரு வார்த்தையும் வருது. இருதயத்தில் கசப்பான வைராக்கியமும் விரோதமும் கொண்டு இருந்தீங்களான்னு. விரோதம்னா பகை, ஆக்சுவலா இல்லை, அன்புக்கு டைரக்ட் ஆப்போசிட் பகை. இப்போ இந்த உள்ள இருதயத்தில் வச்சுட்டு அதை திறம்பட மறைத்து வைக்கிறது நம்ம ஞானம் நினைச்சிக்க முடியும். அதை வெளி காமிச்சிட்டோம்னா அப்புறமா தெரிஞ்சிடும் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம சில காரியங்களை சாதிக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது வெளி காமிச்சிக்காம இருதயத்தில் வச்சு திறமையாக மூடி வச்சிருந்தோம்னு சொன்னால் நம்ம ரொம்ப ஞானமாக செயல்படுறோம்னு நாம் நினைத்து கொள்ள முடியும். ஆனால் இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்று வேதம் சொல்லுது, அப்படி வைத்திருந்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுதீங்க. இது சத்திய, இது இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் இந்த உலகம் சம்பந்தப்பட்டது, லௌகீக சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை, மாம்சம் இருக்குல்ல, இயற்கையா ஜென்ம சுபாவம், அந்த ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கு. அதாவது பிசாசினுடைய காரியங்கள் அப்படிதான் செயல்படும். அந்த கசப்பு, அந்த வைராக்கியம், விரோதம் எங்க இருந்தாலும் அதனுடைய ரிசல்ட் என்ன வருமா? 16வது வசனம், வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. இன்னைக்கு நம்ம மத்தியில் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்க கலகம் நிறைய இருக்கு, துர்ச்செய்கைகளும் நிறைய இருக்கு. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதை எவால்வேட் பண்ணுறதுக்கு விசேஷமான ஜபமும் உபவாசமும் தேவைப்படுது நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ள. ஏன்னா ஸ்மைல் பண்ணுறவங்களாம் ஸ்மைல் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்க முடிய மாட்டேங்குது, நல்லதுக்கு பேசுகிறவங்களாம் நல்லது பேசுகிறாங்கன்னு எடுத்துக்க முடிய மாட்டேங்குது. இது செய்யும்போது இதனால் என்ன தான் விளையுதா? கலகம் விளையும், துர்ச்செய்கைகள் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் விசுவாசிகள்னு சொல்லி நம்ம எல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவு அடைஞ்சிருக்கோம்னு சொல்லி நாங்கள் எல்லாம் பைபிள் தெரியும், நாங்கள்லாம் பைபிள் வாசிக்கிறோம், நாங்கள்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இருதயத்தில் கசப்பான வைராக்கியமும் விரோதமும் கொண்டவர்களாக இருந்தால் நம்ம மத்தியில் என்ன உண்டாகும்? கலகம் உண்டாகும், துர்ச்செய்கைகள் உண்டாகும். இப்போ இந்த கலகம் இருக்குதா இல்லையா? எல்லா லெவல்லையும் இருக்கு. துர்ச்செய்கைகள் இருக்கா? எல்லா லெவல்லையும் இருக்கு. உலகத்திலையும் இருக்கு, சபைக்குள்ளேயும் இருக்குன்னு சொன்னா என்ன வித்தியாசம்? நம்ம என்ன ஞானம் உள்ளவர்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லை? அது டோட்டலா இது பண்ண வேண்டிய ஒரு விஷயம், என்ன சொல்றது, தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அல்லது எடுத்து போட வேண்டிய விஷயம். 17வது வசனத்துல இன்னொரு விதமான ஞானத்தை பற்றி இருக்கு. இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இப்போ இந்த லிஸ்ட் இன்னொன்று வருது, நாவு பற்றி ஒரு லிஸ்ட் வந்துச்சு. இங்கே இந்த பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வருது. என்னெல்லாம் வருது? சுத்தம், சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனிகள், பட்சபாதமற்றது, மாயமற்றது. இப்படிப்பட்ட நபரை பார்க்க முடியுமா? இருதயத்தில் இப்படி இருந்தா நாவு ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆயிரும். அதனால வெளியில கரெக்டா இருக்கணும்னா இருதயம் இப்படிப்பட்டதா இருக்கிறது அவசியமான காரியம். ஓகே, 18வது வசனம், நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தை தெரிந்து கொள்றாங்க பார்த்தீங்களா? இப்போ நமக்கு சாய்ஸ் இருக்கு எப்பவுமே. நீங்கள் இந்த லௌகீக ஞானத்தை தெரிந்து கொள்றீங்களா இல்லை பரத்திலிருந்து வர ஞானத்தை தெரிந்து கொள்கிறீங்களா? நமக்கு சாய்ஸ் இருக்கு. இப்போ இந்த சாய்ஸில் நம்ம சமாதானத்தை தெரிந்து கொள்றோம்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்கிறோமா? நீதியின் கனியை விதைக்கிறவர்களா இருப்போமா? நீதியின் கனியை சமாதானத்திலே விதைக்கிறவர்களா நாம் இருப்போம். இது நம்மளுடைய சாய்ஸ். இப்போ இந்த காரியத்தோட இந்த அதிகாரத்தை நிறுத்திக்கிட்டு 4வது அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இப்போ ஆக்சுவலாக அந்த அதிகாரங்கள்லாம் யாக்கோபு அப்படி எழுதலை. அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதிகாரங்களும் வசனங்களும் பிரிக்கப்பட்டது. இதெல்லாம் ஒரே சீராக ஒரு ஸ்ட்ரெச்சாக எழுதப்பட்ட காரியங்கள் தான். இப்போ இந்த 4வது அதிகாரத்தை நம்ம தனியாக பார்க்கும்போது இந்த 3வது அதிகாரத்தில் உள்ள 2 செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? என்ன 2 செக்ஷன்? ஒன்று நாவு பேச்சு, இன்னொன்று ஞானம். இப்போ இந்த நாவு பேசுகிற காரியம், அடுத்து ஞானம் உள்ளவனாக இருந்தால் அந்த ஞானத்துக்கு ஏற்ற விவேகத்தோட நடந்து கொள்ளணும்னு சொல்லும்போது அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானமாக இருக்கணும், அது சமாதானத்தை தெரிந்து கொள்ளுகிறவங்க நீதியின் கிரியை செய்கிறவங்களா இருப்பாங்கன்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 4வது அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த 4வது அதிகாரத்தில் செய்கிறது என்னன்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனையும் இந்த செகண்ட் செக்ஷனையும் ஒன்றா சேர்த்து அதாவது ஒரே சப்ஜெக்டாக கொண்டு போகிறாப்புல. முதல் 3 வசனம், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்கிற தகாத வினமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறீர்கள். விரோதமும் கலகமும் சகல விதமான துர்ச்செய்கைகளும் எல்லா லெவல்லையும் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லை? இப்போ இந்த சபையை பார்த்து அவன் சொல்கிறான், உங்களுக்குள்ளே ஏன் இப்படி இருக்குது? நீங்கள் ஏன் அந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்களாவே இருக்கிறீங்க? எவ்வளோ தூரம் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க? இப்போ சண்டை போட்டு என்ன அச்சீவ் பண்ணிட்டீங்க? சண்டை போட்டு இன்னும் அச்சீவ் பண்ணல. சண்டை இன்னும் பெரிய சண்டைக்கு தான் வழிவகுக்குது. எந்த காரியங்களுமே நீங்கள் நல்ல மோட்டிவில் செய்யாததுனால அதனுடைய ரிசல்ட்டு பாசிட்டிவாக ப்ரொடக்டிவாக இருக்க மாட்டேங்குது. மறுபடியும் ப்ராப்ளம் வருது. நீங்கள் ஜபமே பண்ணால் கூட சரி, அந்த ஜபம் எதுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்கிறாப்புல, உங்களுடைய சொந்த இச்சையை நிறைவேற்றணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அதனால் உங்கள் ஜபம் கூட, உங்கள் விண்ணப்பங்கள் கூட பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. இப்போ இந்த சபை இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், பரத்திலிருந்து வர ஞானத்தை பற்றி கவலையே படாமல் லௌகீக ஞானம் உள்ளதான், இந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த இந்த அதாவது அந்த என்ன சொல்கிறது இல்லை கூட பிறந்தது ஜென்ம சுபாவம், கரெக்டு வாயில் வரமாட்டேன், ஜென்ம சுபாவத்தினுடைய ஞானத்தை நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லியும் இன்னும் அதுலேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு சபை இருக்கிறதுனால ப்ராக்ரஸ் ஆக மாட்டேங்குது. அதுக்குள்ளேயே தான் சண்டை போட்டுக்கிட்டு அங்கேயே தான் நிற்கிது. இது சரியான காரியம் கிடையாது. அது சொல்லிட்டு 4வது வசனம் ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம். அதை பார்த்து மனமடிவாகி ரொம்ப மனசு கஷ்டத்தோடு அவன் சொல்கிற வார்த்தை, விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இந்த வார்த்தையை சர்ச்சில் யூஸ் பண்ணலாமா? விசுவாசிகளை பார்த்து சொல்லலாமா? இவ்வளவு நேரம் எனக்கு பிரியமான சகோதரரேன்னு பேசிக்கிட்டே வந்துவிட்டு போன தடவை போன அதிகாரத்தில் வீணான மனுஷனேன்னு பேசினதை பார்த்தோம் இல்லை? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி வீணான மனுஷனே, அதுவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேர்டு மாதிரி இருந்தது. இப்போ இது எக்ஸ்ட்ரீம். விபசாரரே விபசாரிகளேன்னு சொன்னாங்க, இது ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான வேர்டு. ஏன் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கூட அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி சபையை கண்டித்ததை நாம் பார்க்கணும். ஏசாயா 57வது அதிகாரம் 2வது வசனம், முதல் வசனம் 2வது வசனம் நம்ம எல்லா சாவுலையும் யூஸ் பண்ணுற வசனம் இல்லை? நீதிமான் சமாதானத்துக்குள்ளே போய் படுத்து அவன் இது பண்ணுவான், எல்லாம் தெரியும் 2வது வசனம் வரைக்கும். 3வது வசனம் என்னது? ஏசாயா 57:3 இந்த 2 வார்த்தை வந்துடும். அவ்வளவு பவர்ஃபுல்லாக அவன் பேசுகிறத பார்க்குறான்.
ஸோ பழைய பாட்டு தீர்க்கதரிசனம் இன்னும் 2-3 இடத்துல பார்க்கலாம். நம்ம ஏசாயா 57:3 மட்டும் நான் கோட் பண்ணுறேன். அங்கே அந்த மாதிரி வர்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ சபையில் சண்டை போட்டுக்கலாம், விசுவாசிகள் மத்தியில் நம்ம கசப்பான வைராக்கியங்களை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, பகையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, விரோதத்தோட நம்ம காரியங்களை செஞ்சுக்கிட்டு, அதை ரொம்ப ஞானம் நினச்சிக்கிட்டு, ரொம்ப கேல்குலேட்டிவாக நம்ம மூவ் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு காரியங்களை செய்துட்டு இருக்கலாம். ஒரு முக்கியமான உண்மையை மறந்துட்டு செயல்படுகிறோம்ங்கிறது அடுத்த வசனம் சொல்றாங்க. 5வது வசனம், நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? 6வது வசனம், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டுமே வேத வாக்கியம் வீணாய் சொல்லியிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்று சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்லி 6வது வசனத்திலையும் சொல்றது நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன பண்றா? 5வது வசனமும் ஏதோ ஒரு கொட்டேஷன், 6வது வசனமும் ஏதோ கொட்டேஷன். 5வது வசனம் ஆக்சுவலாக பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே இல்லை. அது ஒரு கொட்டேஷனாக எடுத்துக்க முடியல. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் காணப்படவே இல்லை. என்ன வார்த்தை அது? தேவ ஆவியானவர் நம்ம மேலே வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு சொல்றாப்ல. அப்போ வேத வாக்கியத்தில் அது எங்க இருக்கு? காணோம். எங்கேயுமே சொல்லப்படாததுனால இந்த வசனம் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய வசனமா இருக்கு. என்னன்னு, இது யாக்கோபு எழுதல, யாக்கோபு எழுதாம வேற யாரோ பின்னாடி பிரதி எடுக்கும்போது இதை கூட உள்ள நுழைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு கொட்டேஷனே இல்லாம இங்க கோட் பண்ணிருக்குது. இங்க வேத வாக்கியம்னு சொல்லியிருக்குல்ல, அந்த வேத வாக்கியம்ன்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ஒரு 50 முறை வர்ற வார்த்தை. 50 முறையும் பழைய ஏற்பாட்டு 39 இது இருக்கு பார்த்தீங்களா, புக்ஸ், அந்த 39 புக்ஸ்லேருந்து கோட் பண்ணுற வார்த்தைகள். ஸோ வேத வாக்கியம்னு சொல்லிட்டு அதில் இல்லைன்னா அப்போ யாக்கோபு அதை எழுதியிருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, இருந்திருக்கணும், ஆனால் அது ஒருவேளை தள்ளுபடி ஆகமத்தில் இருந்திருக்கலாம், அந்த 39 இல்லாமல் வேறு எதுலாவது உள்ளதே ஒரு கோட் பண்ணியிருந்திருக்கலாம், அப்போ அது புழக்கத்தில் இருந்திருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியே எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. அதில் அந்த 39 புக்ஸ் தான் இருக்குது, வேற புக்ஸ் கிடையாது. இப்போ இவங்க வேத வாக்கியம் எதை தான் கோட் பண்ணுவாங்க? அந்த 39 புக்ஸ் தான் கோட் பண்ணுவாங்க. இப்போ யாக்கோபு அங்கே எங்கேயுமே இல்லாததை சொல்லியிருக்கிறதுனால நாம் அதை என்னன்னு எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. இந்த அர்த்தத்தில் வேற வேற காரியங்களில் வர்றது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கருத்தாய் சொல்றதா வேணா எடுத்துக்கலாம் ஒழிய மேற்கோள் காட்டுறதா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. சொல்லப்படுகிற காரியம் என்னது? அப்போ நம்ம மத்தியில் யார் இருக்கிறா? தேவ ஆவியானவர் இருக்கிறார். சண்டை போடும்போது நீங்களும் நானும் தான் இருக்கிறோம், அப்படிதானே? கலகமும் துர்ச்செய்கையிலும் உண்டாகும் போது யார் இருக்கிறா? நான் பெரியவனா நீ பெரியவனா, அதுதானே பிரச்சனை. ஆனா எதை மறந்துட்டோம்? நடுவில் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத மறந்துட்டோம். நடுவில் ஒருத்தர் இருக்கிறவர் நம்ம மேல எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? வாஞ்சை உள்ளவராக இல்லையா? வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறாரா? ரைட்டா? அப்படி வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருந்தார்னா அவர் நம்மளை ஒரு மாதிரி ஒரு பொசசிவாக பார்க்குறாரு, இது என்னுடைய இதுன்னு சொல்லி ஒரு இதோட பார்க்குறார். ரைட். இப்போ வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருந்து அவர் என்ன செய்கிறாரா? அடுத்த வசனம் 6வது வசனம் என்ன சொல்லுது? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். இந்த ரெண்டு ஞானத்தில் ஒரு ஞானம் பெருமையை பற்றி பேசும், ஒரு ஞானம் தாழ்மையை பற்றி பேசும். இப்போ பரத்திலிருந்து வர ஞானம் தாழ்மையை பற்றி பேசும், லௌகீக ஞானம் பெருமையை பற்றி பேசும். நான் இந்த பெருமையான காரியங்களை செஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப ஞானமாக இருக்கிறேன், நான் நடந்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் தேவன் எனக்கு என்னவா இருக்கிறாரா?
தேவன் எனக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். நான் தாழ்மை உள்ளவனாக இருக்கிறதுனால ரொம்ப ஞானம் மாதிரி தெரியலன்னா கூட, பேக்கு மாதிரி தெரிஞ்சா கூட தேவன் எனக்கு என்ன செய்கிறாரா? கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ 2 காரியம். ஒன்று, தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாருன்னு. 2வது, அந்த தேவன் பலன் அளிக்கிறார். ஒன்று இந்த பலன் அல்லது அந்த பலன், ஏதோ ஒரு பலனை அளிக்கிறவராக இருக்கிறார். ஸோ தேவன் இருக்கிறார், தேவன் கிரியையும் செய்கிறார். இந்த ஃபேக்டை நம்ம மறந்துட்டு எனக்கு அடுத்த பர்சன் தான் தெரியுது, அடுத்த பர்சனுக்கு என்ன தான் தெரியுதுன்னா, நாங்கள் 2 பேர் சண்டை போடுறதுலேயே நாங்கள் காலத்தை கழிச்சோம்னு சொன்னால் முக்கியமான ஒரு சத்தியத்தை மறந்துட்டு செயல்படுகிறோம். இப்போ தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை. இன்னொரு தடவை வருது. எங்கே வருதுன்னு சொன்னால், பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் பேதுரு எக்ஸாக்டாக இதே வார்த்தையை சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். பேதுரு 5:5, 1 பேதுரு 5:5, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறதேன்னு சொல்லியிருக்கிறாப்புல. அப்போ எங்கே எழுதியிருக்கு? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34வது வசனம். நீதிமொழிகள் 3:34, இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இப்போ இந்த வேர்ட் டு வேர்டு இவங்க கோட் பண்ணாமல் அதனுடைய கருத்தை எடுத்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த வசனத்துக்கு அதுதான் அர்த்தம். அந்த அர்த்தத்தை அவங்க இங்கே சொல்கிறாங்க. பேதுருவும் சபையினுடைய ஒரு தூணாக இருந்தால், பேதுருவும் யாக்கோபும் சபையினுடைய ஒரு தூணாக இருந்தால், இவங்க 2 பேருமே சபைக்கு சொல்லும்போது பெருமை உள்ளவர்கள் தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர் கிருபை அளிக்கிறார் என்கிற சத்தியத்தை போதிக்கிறாங்க. இப்போ உண்மையிலே நான் ஞானம் உள்ளவனாக இருந்தா எனக்கு என்ன தெரியணும்? நான் மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, நம்ம 2 பேருக்கு நடுவில் நம்ம மேலே வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிற ஆவியானவர் இருக்கிறார். அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார், பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ இந்த ஞானம் உள்ளவனாக இருந்தேன்னா நான் என்ன செய்யணுமா? 7லேருந்து 10 வரைக்கும், 4வது அதிகாரம் 7லேருந்து 10 வரைக்கும், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாற கிடக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஞானம் உள்ளவன் ஞானத்துக்கு ஏற்ற சாந்தத்தோட புத்தியோட நடந்துக்கணும்னு சொல்லும்போது, ஞானம் உள்ளவன் இதை செய்யணுமா? இருதயத்தில் இந்த மாதிரி பொல்லாப்பான காரியங்கள்லாம் இருக்கிறதுனால தான் பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நாவு ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசுது? இருதயத்தின் நிறைவினால அது பேசுது. பேசுனதுனால பிரச்சனை வருது. இவன் பேசினாலும் அவரும் பேசுறான், அவர் பேசினாலும் இவரும் பேசுறார். ஆக மொத்தம் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இப்போ செய்ய வேண்டிய காரியம் என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவனுக்கு கீழ்ப்படியுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்போ அவங்கள விட்டு ஓடி போவான். நீங்கள் தேவனிடத்தில் சேர்ந்தீங்கன்னா தேவன் உங்களிடத்துல சேருவார். நீங்கள் உங்களுக்குள்ள மிஸ்டேக்ஸ் இருக்குது, குறைகள் இருக்குது, நீங்கள் நிறைய காரியங்களை செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது, மனசில் இருக்கக்கூடாதுலாம் இருக்குது, ரைட். இப்போ என்ன செய்யலாம்? உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாகுங்கள், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், நகைப்பு துக்கமாகவும் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கிடவது. கர்த்தருக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யுங்க? தாழ்மைப்படுங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அப்புறம் அவர் என்ன செய்வார்? அவர் உங்களை உயர்த்துவார். இப்போ இதுதான் செய்ய வேண்டிய காரியம். அதுக்கு மாறா இந்த நாவை வச்சு என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அடுத்த 5 வசனம் சொல்லுது. 11லேருந்து 16 வரைக்கும். சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். நாவுன்னு சொல்லி ஆரம்பித்து இங்கே 4வது அதிகாரம் கடைசியில் வரும்போது நீங்கள் ஒருவருக்கு விரோதமாய் பேசாதிருங்க. சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான்.
நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதுக்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார்? இந்த வார்த்தையை கொண்டுதான் ஒரு தப்பு செய்கிறவங்கள தப்பு செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது அப்படிப்பட்ட வார்த்தை இல்லை. இது என்னத்தை பற்றி பேசுது? அடுத்தவனை கெடுக்கிறதுக்காக நீனு வாய் விட்டு பேசுகிறவங்கள அதை பற்றி பேசுது. நீ அடுத்தவனை குற்றப்படுத்துகிறதுக்கு இறங்காத, அது உன்னுடைய காரியம் கிடையாது. இப்போ இவங்க எபிரேயர்கள், சாரி, இவங்கெல்லாம் யூதர்களாக இருக்கிறதுனால ஏற்கனவே நியாயப்பிரமாணத்திலிருந்து தானே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நியாயப்பிரமாண லாங்குவேஜ்லேயே அவன் பேசுகிறான். இதே இது புரஜாதிகளுக்கு பேசினா இந்த லாங்குவேஜில் பேச போகிறது கிடையாது. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியும், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதுனா என்னன்னு தெரியும், மீறுனா என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ அந்த லாங்குவேஜில் இவ்வளோ காரியத்தையும் சொல்லிட்டு அடுத்த சில வசனங்களில் நாவை ஞானமாய் பயன்படுத்துவதால செய்ய வேண்டியதுன்னு சொல்லி சில காரியங்கள் சொல்றாப்புல. 13 16 வரைக்கும், மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இது ரொம்ப எலிமெண்ட்ரியான ஒரு காரியம். ஆனால் இது எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு போகிறோம், கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு பார்ப்போம்னு அது இன்னும் ஒவ்வொரு இடத்துலையும் விழாவாரியாக சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு பையனை ஒரு பாஸ்டர் சபைக்கு வாப்பா சபைக்கு வாப்பா சபைக்கு வாப்பான்னுக்கிட்டே இருந்தார். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வசனம் தெரியும். அதனால் அவன் இவருக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டான். கர்த்தருக்கு சித்தமானா நான் வரேன் பாஸ்டர். இப்போ அவரால் திரும்ப கூப்பிட முடியுமா? ஃபுல் ஸ்டாப்பே வச்சாச்சு இல்லை, கர்த்தருக்கு சித்தமானா வரேன். ஸோ இந்த வார்த்தையை சும்மா லூஸாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதனுடைய அர்த்தத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா நைட்டு காலையில் எந்திரிப்போம்னா படுக்கிறோம், அந்த நம்பிக்கையில் தான் படுக்கிறோம். ஆனால் அதில் நிச்சயம் கிடையாது. காலையில் எந்திரிப்போம்னு யாருக்கும் கேரண்டியே கிடையாது. அப்படிப்பட்ட லைஃபாக இருக்கும்போது நான் நாளைக்கு இப்படி செஞ்சு நான் அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்லி வாய் பரவலவலான்னு பேசுது பார்த்தீங்களா, அதை பற்றி பேசுது. ஸோ கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் தான் இந்தந்த காரியங்களை செய்ய முடியுங்கிறத உணர்ந்து நாக்கை அடக்கி அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறவங்களா இருக்கணும். 16வது வசனம், உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. இவ்வளோ நேரம் இவ்வளோ காரியத்தை சொல்லிட்டு இந்த ஒரு சென்டென்ஸை கீழே கொண்டு வந்தாப்புல, உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுங்க. வீம்புனா என்னது? வீம்புனா என்னன்னா, நீ 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுனா கூட நாங்கள் உள்ளே வரும்போது என்ன ஐடியாவில் வந்தோமோ அதே ஐடியாவிலே இருப்போம்னு தெளிவாக எந்திரிச்சு போகிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு பேர் என்னது? வீம்பு. அந்த வீம்பில் என்ன பண்ணுறாங்களா, மேன்மை வேற பாராட்டுறாங்களா, அதில் ஒரு பெருமை வேற, நம்மளால யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. உங்கள் வீம்புகளில் மேன்மை. இவ்வளவு தூரம் நான் உபதேசம் பண்ணியும் நீங்கள் இருதயம் இப்படிப்பட்ட இருதயமாக இருந்து, உங்கள் நாவு இப்படிப்பட்டதை பேசுகிறதா இருந்து, உங்கள் மத்தியில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறதா இருந்து, நீங்கள் அதை ஞானம் என்று மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்து, கர்த்தரிடத்தில் திரும்புங்க, கர்த்தரிடத்தில் தாழ்மைப்படுங்க, இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க, பிசாசுக்கு எதிர்த்துங்க எல்லாம் சொன்னால் கூட கதை கேட்கறத போல கேட்டுட்டு இருந்து எந்த மாற்றத்துக்கும் இடம் கொடுக்காம உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறவங்களா இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாப்புல. இப்போ கடைசி வசனம் 17வது வசனம், ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் அப்படின்னு. இந்த கடைசி வசனம் ஆக்சுவலா இது வரைக்கும் பேசின சப்ஜெக்டோட லிங்க் ஆகாத ஒரு வார்த்தை. இது எதோட லிங்க் ஆகுதுன்னு சொன்னா அடுத்த அதிகாரத்தினுடைய சப்ஜெக்டோட லிங்க் ஆகுது.
அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அடுத்த அதிகாரத்துக்கு இது ஒரு முன்னுரையான வசனம் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த 16 வரைக்கும் யாக்கோபு தன்னுடைய இருதயத்தை திறந்து அந்த ஜனங்களுக்காக பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அவங்கள பார்த்து விபசாரர்களேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் தன்னுடைய இருதயத்திலேருந்து பேசுகிறான். சகோதரரே, இப்படி உங்கள் மத்தியில் இருக்கக்கூடாதுன்னு. 2000 வருஷம் கழித்து இன்றைக்கும் சபையில் அப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துல வேறு வேறு ப்ராப்ளம், அவ்வளோதான். ஆனால் எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் இருக்குது. ஏன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு மட்டும் பார்த்தோம்னா சுற்றி சுற்றி இங்கே தான் வரும். இருதயத்தில் என்ன இருக்குது? கசப்பான வைராக்கியம் இருக்குது, விரோதம் இருக்குது. அதனுடைய விளைவா நாக்கு இப்படி பேசுகிறதா இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாய் மற்ற காரியங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. என்னத்தை மட்டும் மறந்துட்டாங்க? நம்ம மத்தியில் நம்ம மேலே வைராக்கிய வாஞ்சை உள்ள தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அவர் இது எல்லாத்துக்குமே பலன் தருகிற தேவனாக இருக்கிறாருன்னு மறந்துட்டாங்க. இப்போ இந்த நாவுனால பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் கடைசியில் நியாய தீர்ப்பு வரைக்கும் அது கொண்டு போக போகுது. நம்ம பேசின வார்த்தையினால நம்ம நீதிமான்கள் என்றோ அல்லது பேசின வார்த்தையினாலே நம்ம குற்றவாளி என்றோ தீர்க்கப்படுகிற அளவுக்கு இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் இதை நம்ம நிதானித்து பார்த்து இருதயத்தில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்துட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட ஆரம்பித்தோம்னா, ஒருத்தர் செய்ய ஆரம்பித்தா அது அடுத்த ஆள் மொத்த அட்மாஸ்பியர் மாறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஆனால் வீம்புகளில் பெருமை பாராட்டிக்கிட்டு அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இருக்காது. அது எங்கே தான் போய் முடியும்? மறுபடியும் பொல்லாங்கில் தான் போய் முடிகிறதா இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட் இதோட முடியுது. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். தேவனிடத்தில் தாழ்மைப்படுங்கள் அப்படின்னு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. நார்மலாக எக்ஸ்பிளனேஷன் வேணும்னாலே நம்ம கேட்குற காரியத்தினுடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்கணும். ஆப்போசிட் தெரியுதா? கிளியரா? தேவன் முன்பாக பெருமை பாராட்டுறதுன்னு என்னன்னு தெரியுதா? அப்போ தேவன் முன்னாடி தாழ்மைப்படுறதுன்னு என்னன்னு தெரிஞ்சிச்சா? புரியுதுங்களா? இப்போ தேவன் முன்னாடி தாழ்மை பண்ணால் நான் என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரி சில காரியங்கள் தான் நீங்கள் கேட்குறீங்க. தேவன் முன்பாக பெருமைப்படுறதுனா என்னன்றதை உங்களுக்கு அதுக்கு பதில் தெரியுது. அப்போ தேவன் முன்னாடி தாழ்மைப்படுறதுன்னா ஓன் கன்ஃபெஷன் அதை சொல்றீங்களா? நாட் நெசசரிலி கன்ஃபெஷன். ஓகே, கன்ஃபெஷன் மட்டும் கிடையாது. எப்படின்னா, இப்போ நீங்கள் கன்ஃபெஸ் பண்ணிட்டு மறுபடியும் செய்கிற தப்பு திரும்பி செய்ய போகலாம் இல்லையா? அது கன்ஃபெஷன் இஸ் நாட் அ இஷ்யூ. இஷ்யூ என்னென்னா, தேவனுடைய பொசிஷன் என்ன, நம்முடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாலே தாழ்மை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. புரியுதுங்களா? அந்த ஆட்டிடியூட், மனப்பான்மை, தேவன் முன்னாடி நம்முடைய மனப்பான்மை. இப்போ ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் தன்னுடைய நீதி மார்க்கத்தை பற்றி அறிக்கை பண்ணுகிறான். ஆனால் அடுத்தவன் பரலோகத்துக்கு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு பாவியாக என் மேலே கிருபையாயிரும்னு சொன்னான். இப்போ இவன் பாவமே செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவன் நிறைய நல்லது செஞ்சிருக்கான். அந்த நல்லது செஞ்சதை குறித்து ஒரு பெருமை இருக்கு. இப்போ தேவன் சொல்றாரு, இவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டனா திரும்பிவான். அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நீங்கள் நன்மை செஞ்சீங்க செய்யலைங்கிறத விட நீங்கள் மனசு தாழ்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களான்றது தான் எதிர்பார்க்கப்படும். அதனோட கண்டினியூஷனாக பிசாசுக்கு எதிர்த்த நிலைகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ பிசாசின் தந்திரங்களை குறித்து எபேசியர் 6 போட்டு இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. பட் பிசாசின் எதிர்த்த நிலைகள்னாக்கா ஒரு 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 உதாரணம் அப்படி எதுனா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த அந்த சென்டென்ஸ்லேயே வர்றது, இது ஜென்ம சுபாவத்துக்கு உள்ளது, இது லௌகீக சுபாவத்துக்கு உள்ளது, இதுக்கு உள்ளது பேர்ன பேய்த்தனத்துக்கு அடுத்தது அப்படிலாம் சொல்லி வரும்போது
இப்போ யாருடைய ஆலோசனையின்படி செய்கிற காரியமாக இருக்கும்? அது நிச்சயமாக தேவ ஆலோசனையின்படி செய்கிற காரியம் இல்லை. அது பிசாசினுடைய ஆலோசனையின்படி செய்கிற காரியங்களாக தான் இருக்கும். இப்போ கோவப்படுறதா இருந்தாலும் சரி, விரோதம் வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாமே பிசாசினுடைய ஆலோசனையின்படி செய்கிறது. தேவன் என்ன சொல்வார்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ விட்டுருன்னு தான் சொல்வார் இல்லையா? இப்போ நான் பதில் செய்யணும்னு நினைக்கிறேன், பதில் பேசணும்னு நினைக்கிறேன். தேவன் என்ன சொல்வார்? நீ பதில் பேசாத, நீ பதில் செய்யாத, அதை நான் பார்த்துக்கிறேன்னா ஆண்டவர் சொல்வார். பிசாசு என்ன சொல்லுவான்? அப்படியெல்லாம் விட்டுட்டா எப்படி? பிசாசனுடைய ஆலோசனை. இப்போ நமக்கு முன்னாடி ஆப்ஷன் இருக்கு. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிய போறீங்களா இல்லை பிசாசனுடைய ஆலோசனைப்படி செய்ய போறீங்களா? இங்க அட்வைஸ் என்னன்னு சொன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் சொல்லுவான், நீ வாய் மூடிட்டு நீ சொல்றபடி நான் செய்ய முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் எதிர்த்து புஷ் பண்ண சொல்றேன். அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த மாம்சத்துக்குரிய ஆலோசனை, பேய்த்தனமான ஆலோசனை எல்லாம் வரும்போது கன்சிடரே பண்ணக்கூடாது. அதை எதிர்த்து நிற்கணுமா, எதிர்த்து நின்று தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்போ பிசாசுக்கு அங்கே இடம் இருக்காது, அவன் ஓடி போவான் அவங்கள விட்டு. நம்ம அதை எதிர்த்து நிற்காம அதை ஒன் ஆஃப் த டாக்கிங் பாயிண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? தேவன் இப்படி சொல்றார், இவன் இப்படி சொல்றான், இதை இப்படி செஞ்சு இதை இப்படி செஞ்சு நம்ம அதுக்குள்ளேயே இருந்தோம்னா அவனுக்கு இடம் கொடுக்குறோம்னு அர்த்தம். அவன் அடுத்த வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆர்குமெண்ட்ல வரும்போது நம்மளை ஈஸியாக காலி பண்ணிடுவான். முளையிலேயே அதை கட் பண்ணி அதை எதிர்த்து நிற்கணும், இடமே கொடுக்கக்கூடாது. ஸோ டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம பண்ணோம், உடனே கன்ஃபஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எகெயின் ஒரு டே ஸ்டார்ட் ஆகும்போது ஏதாவது ஒரு புது பிரச்சனையில் மாட்டுவோம் நம்ம வாயினால். ஸோ இது எப்படி இது பண்ணுறது? ஸோ தெரியுது இது தப்புன்னு தெரியுது, கன்ஃபஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் இதுக்கு உண்டான கான்சிக்வன்சஸ் எனக்கு நியாய தீர்ப்பு நாளில் கண்டிப்பாக கிடைக்குமா? அதாவது நீங்கள் சொன்னது இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணி சொன்னதான் நீங்கள் ரொம்ப சொல்கிற மாதிரி இருக்கு. டே டு டே லைஃப்ல வாயை கட்டுப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஸோ நம்ம ஒர்க் பிளேஸ்லையும் சரி, நம்ம ஃபேமிலிலையும் சரி, ஸோ வாயை கண்ட்ரோல் பண்றதுன்றது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க். சம்டைம்ஸ் எல்லா நேரத்துலையும் கிடையாது, ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வரும்போது அது பயங்கர பெரிய டாஸ்கா இருக்கும். ஏதாவது ஒரு இதுல நம்ம ரிலீஸ் ஸ்டாக் விட்டுருவோம். அப்படி விடாம இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் அது விழுந்துருவோம். அப்படி விழுந்து கன்ஃபஸ் பண்ணி மறுபடியும் நம்ம மேலே எழுதி வரும்போது எகெயின் விழுவோம். ஸோ இதுக்கெல்லாமே நமக்கு அந்த கான்சிக்வன்சஸ் நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு உண்டா? கண்டிப்பா உண்டு சிஸ்டர். இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்க எடுக்கிற முயற்சியே வீண் முயற்சி. நீங்க ஆப்போசிட்டா செய்றீங்க. செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, உள்புறத்தை முதலாவது சுத்தம் பண்றதுல தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். வெளிப்புறத்தை சுத்தம் பண்றதுக்கு கான்சென்ட்ரேஷனே இருக்கக்கூடாது. நான் இதை பேசக்கூடாது, நான் இதை பேசக்கூடாது, நான் இதை பேசக்கூடாது, நீங்கள் லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் உள்ளே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பேசக்கூடாது வராது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அன்பு சகல பாவத்தையும் மூடும், பகை விரோதங்களை எழுப்போம்னு சொல்லியிருக்கு. உங்கள் இருதயத்தில் பகை இருக்குன்னு சொன்னால் அது என்ன செய்யும்? அந்த பகைக்கு ஏற்ற மாதிரி தான் பேசிடும் இல்லையா? எனக்கு தெரியும் இவங்க இப்படிப்பட்டவங்க தான், ஏற்கனவே இப்படி தான் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி பேசும். அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த அன்பு அவங்க செஞ்ச தப்பே இருந்தா கூட அந்த தப்பை என்ன செய்யுமா? மன்னிக்காது, மூடிடும். தப்பு தான், இப்ப என்ன செய்யறது? அதனால சரி ஏதோ செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு போயிடும். இப்போ நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒரு தாய்க்கு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளை தப்பு பண்ணுச்சுன்னா உலகமே குறை சொல்லும். என்ன அந்த பையன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு. அவனுக்கு வக்காலத்து வாங்குற ஒரே ஆள் யாரு இருக்க முடியும்னா அம்மா தான். ஏன் அம்மா மட்டும் வக்காலத்து வாங்குறாங்க? அந்த தாய் உள்ளத்துக்கு இருக்கிற அந்த அன்பு, அவன் தப்பே பண்ணா கூட அவன் அப்படிப்பட்டவன் இல்லைங்க, அவன் எப்பவுமே அப்படி கிடையாதுங்க அப்படின்னு அவனுக்காக வளர்ச்சிக்கிட்டே வரும். இப்போ அடுத்த ஆள் தப்பு பண்ணிட்டான்னு எனக்கு கோபம் வர்றதுக்கு முன்னால என்னோட இருதயம் அன்புனால நிறைஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா செஞ்சுட்டாரு, சரி இப்போ அண்ணா அதனால என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட அது மூவ் ஆயிடும். நாவு அங்கே தவறா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது.
இருதயம் எதுல நிரம்பி இருக்கு அதுதான் நீங்க மெயினா பார்க்கணும். அதுலதான் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க, அப்படி இதெல்லாம் எங்க இருக்குது? உள்ள இருக்குது. இந்த உள்ள உள்ளது கரெக்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தேவனுக்கு இடம் கொடுத்து தேவன் சொல்ற அந்த தாழ்மைக்கு, தேவன் சொல்ற அந்த ஒரு பொறுமைக்கு, அந்த காரியங்களுக்காக நீங்க உங்க இருதயத்துல இடம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கசப்பு, விரோதம், வைராக்கியம், அந்த அந்த செயல்பாட்டுக்கு நீங்க இனிமேல் இப்படி எல்லாம் நான் பேசக்கூடாது, நான் குரலை உயர்த்தி பேசக்கூடாது, நான் இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. கோவம் வந்துச்சுன்னா 1001, 1002, 1003 அப்படி வந்து இத்தனை கவுண்ட் பண்ணிக்கோ, அப்படி கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ பேசுன்னுலாம் சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு வெளிப்புறமான காரியங்களுக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே காரியம்தான், தேவன் என் மத்தியில் இருக்கிறார், அவர் என் மேல வைராக்கியம் வாஞ்ச உள்ளவராக இருக்கிறார், அவர் என்னை உயர்த்தணும்னு சொன்னா நான் அவர் முன்னாடி நான் தாழ்ந்து தான் நடந்து போகணும். நான் தாழ்ந்து நடந்து போறதுனால இவங்கெல்லாம் என் தலைமையில ஏறிடுவாங்கன்ற பயம் இருக்கிறதுனால தான் நான் தாழ்ந்து போக மாட்டேங்கிறேன். நான் விட்டு கொடுத்தேன்னா அவ்வளவுதான், எனக்கு இடம் போயிடும்னு நான் பயப்படுறேன். ஆனா என்னை தாங்குகிறவர், என்னை நடத்துறவர் இவருன்னு சொல்லும் போது அவர் இருக்கிறார். அவர் வந்து தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கையில நான் ஒப்பு கொடுத்தேன்னா அவர் என்னை உயர்த்துற தேவனாய் இருக்கிறாருங்கிறத நான் புரிந்து கொண்டு, நான் இவன் மட்டும் இல்லை அவரும் இங்க இருக்கிறாருங்கிறத நான் ரெகக்னைஸ் பண்ணி செய்தேன்னு சொன்னா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். இது எல்லாமே இருதயத்துல நடக்கிற விஷயம். நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை, அது நம்ம இது லிஸ்ட்லயே வரமாட்டேங்குது. நம்ம நாளையிலேருந்து இந்த ட்ரெஸ் பண்ணணும், நாளையிலேருந்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், நம்ம வெளிப்புறமாவே பிளான் பண்றோம், வெளிப்புறமாவே காரியங்களே பார்க்குறோம். வெளிப்புறத்தையும் விட்டுருங்க. அப்ப அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும்? உள்புறம் சரியா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக், யாரும் சொல்ல வேண்டியதில்லை, யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதில்லை, யாரும் உங்களை மானிட்டர் பண்ண வேண்டியதே கிடையாது. கிராஜுவலா சேஞ்ச் வந்துட்டே இருக்கும். அந்த சேஞ்ச் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம வாயை பார்த்து நம்மளை பார்த்து பயப்படுறவங்க எல்லாம், ஐயோ அவங்க கிட்ட வாய் கொடுக்க கூடாதுன்னு பயப்படுறவங்க எல்லாம் அந்த அந்த இது அந்த அந்த அட்மாஸ்பியரை கம்ப்ளீட்டா மாறக்கூடிய அளவுக்கு உள்ள சேஞ்ச் வந்துச்சுன்னா வந்துடும். நம்ம கான்சென்ட்ரேஷன் இதுல தான் இருக்கணும். இந்த சேஞ்ச் இருக்குதா, என் இருதயம் எப்படிப்பட்டதான் இருக்கு, என் இருதயம் எதுனால நிரம்பி இருக்கு, நான் அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஃபால்ட் இருந்தா அதை கரெக்ட் பண்றது தான். அவன் சொல்றான்ல, கர்த்தருக்கு முன்ன உங்க கை அசுத்தமா இருந்ததுன்னா அது கழுவுங்கன்னு சொல்றான் இல்ல. சந்தோஷம்னு இருக்கு, அந்த சந்தோஷம் துக்கிப்பானா கூட பரவாயில்லை, நீங்க வந்து அந்த சேஞ்சுக்குள்ள வந்துருங்க, கர்த்தருக்குள்ள கம்ப்ளீட்டா சப்மிட் ஆகும். நீங்க அதை செஞ்சீங்கன்னா இந்த சேஞ்ச் ஆட்டோமேட்டிக். நாவை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமே கிடையாது. நாவு மட்டும் கிடையாது, மற்ற எல்லாமே கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும் இந்த இருதயம் சரியாச்சுன்னு சொன்னா. ஸோ அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும்னா வார்த்தை உள்ள இருந்தா மட்டும்தான் கிளியர் ஆகும். கரெக்டுங்களா? ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணி நீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த சேஞ்சுக்கு நீங்க உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ உள்ள பேதுருல வந்துட்டு 5ஆம் அதிகாரத்துல கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று காத்து கொண்டிருக்கிறான். அப்ப அது என்னது? இப்ப நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல காத்து கொண்டிருக்கிறான் இருக்கு இல்லையா? ஆமா, அது சொல்லிட்டு கூட என்ன சொல்றாப்ல, விசுவாசத்தை வந்து காத்துக்கொள்ளணுமா சம்திங். இந்த வசனம் மட்டும் தெரியுது, வாசிங்கன்னா தெரியும். ஓகே ஓகே. என்ன வசனம் அது? 1 பேதுரு 5 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்ப நீங்க கோட் பண்ணும்போது ஒரு முக்கியமான வார்த்தையை மிஸ் பண்ணீங்கன்னு தெரியுதா? என்ன வார்த்தை அது? தெளிந்த ஏனெனில். ஏனெனில், ஓகே. ஏனெனில் ஏனெனில் விட்டுட்டு தான் பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல அதை கோட் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி ஏனெனில் இருக்கு. அந்த ஏனெனில் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையோட அது கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை என்னது? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏன் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் ஏன் விழித்திருக்கணுமா? ஏனெனில் உங்கள் பிசாசானவன் இப்படி எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால நீங்க விழித்திருங்க, அதுக்காக சொல்லப்படுற வார்த்தை.
இப்போ பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னாக்கா நியாயமான காரியங்களுக்கு கூட நம்ம வாய் திறந்து பேசக்கூடாது. அவங்க நீதிமொழிகளில் பார்க்குறோம், மதியனுக்கு வந்து அவனோட மூடப்பணத்தின்படி மறுத்தர கொடு அப்படின்னு 100 வருஷத்தில் கொடாது அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம பேசணுமா பேசக்கூடாது, அந்த காரியங்கள் நியாயமான காரியங்கள் இருக்குன்னு கூட நம்ம கருத்து சொல்லக்கூடாதுங்களா? சொல்றதை எந்த விதத்துல சொல்றோம்னு இருக்கு. புரியல. சொல்றதே எந்த விதத்துல சொல்றோம்னு இருக்கு. இல்ல கொடு கொடாது அப்படின்றது எனக்கு புரியல. அது சரியா? அது அடுத்த சப்ஜெக்ட். நீங்க ஃபர்ஸ்ட் நியாயம் என் பக்கத்துல இருந்தா அந்த நியாயத்தை கூட நான் எடுத்து சொல்லக்கூடாதான்னு கேட்டீங்கல்ல. சொல்லலாம், சொல்ற விதத்துல இருக்கு. புரியுதுங்களா? புரியுது. ரைட். இப்போ கொடு கொடாதே 2 அடுத்தடுத்த வசனம் வருது நீதிமொழியில் 26ல். நீதிமொழிகள்ங்கிறது ஒரு பழமொழி. பழமொழியில இதுவும் கரெக்டா இருக்கும், அதுவும் கரெக்டா இருக்கும். இப்போ வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ வந்து தயங்குனன்னு சொன்னாக்க நீ வந்து இழந்துருவேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது அவசரப்படுறவன் புத்தி கெட்டவன் சொல்ல. ஸோ நீ வந்து தயக்கம் இல்லாமல் செய்யணுமா அல்லது நின்று நிதானிச்சு செய்யணுமா? நீதிமொழிகள் அதாவது இதில் பழமொழியில் 2மே இருக்குது. நீ இப்படி செஞ்சாலும் இப்படி ஆகிடும், அப்படி செஞ்சாலும் அப்படி ஆகிடும். ஸோ இது வந்து சில சமயங்களில் நீங்கள் பேசினா சரியாக இருக்கும், சில சமயங்களில் பேசுறது சரியாகவே இருந்தாலும் பேசாமல் இருக்கிறது தான் சரியாக இருக்கும். அது எப்படி நம்ம நிதானிக்கிறது? கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனையா இல்லை சத்துரு கொடுக்குற ஆலோசனையா? நம்ம எப்படி அதை சரி புரிஞ்சுக்கிறது? ஜென்ரலைஸ் பண்ண முடியாது சிஸ்டர். சில இடங்களில் பேசினா கரெக்டு, சில இடங்களில் பேசாமல் இருக்கிறது கரெக்டு. ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது.